ஹாய் வெல்கம் டு எம்எம்ஏ டைரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோங்கிறத உங்களுக்கு டைட்டிலில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். வாழைத்தண்டு பொரியல். வாழைத்தண்டு அப்படிங்கும்போதே இயற்கை தரும் காய்கறியில் இது ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது. அதாவது வாழைத்தண்டில் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது. வாழைத்தண்டு ஜூஸு குடித்தோம்னா நம்ம உடம்புல இருக்கிற சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்தும். அது இல்லாமல் வாழைத்தண்டு சாப்பிடும்போது அதில் இருக்கிற இரும்பு சத்து வைட்டமின் B6 வந்து நம்ம உடம்புல சேரும். அப்போது நம்மளோட இரத்த சோகை வந்து நீங்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹீமோக்ளோபின் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணும். வாழைத்தண்டு ஜூஸு சாப்பிட்றதுனால அது சிறுநீரக கல் ஏற்படும் இல்லையா, அதையும் வந்து கல்லையும் வெளியாக்கும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய நன்மைகள் வாழைத்தண்டில் இருக்குது. இன்றைக்கி வாழைத்தண்டு பொரியல் தான் நான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க. வாழைத்தட்டை பார்த்திங்கன்னா நான் நைஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு சட்டியில் வச்சுருக்கேன். இது வந்து எதுக்காக தண்ணியில் போடுறோன்னா கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக. இந்த வாழைத்தண்டு முழுசாக எடுத்திங்கன்னா அதில் மேலே 2-3 லேயர் பட்டை இருக்கும். அதெல்லாம் நைஃபை வச்சு கிழித்து எடுத்துகிட்டு தான் உள்ள தண்டை ரவுண்டாக கட் பண்ணி அந்த நாரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நைஸாக கட் பண்ணி இந்த தண்ணியில் போட்டு வைக்கணும். நம்ம அதுவே தண்ணியில் இல்லாமல் தட்டில் தனியாக வச்சோன்னா கருத்து போயிடும். அதனால தான் இந்த தண்ணியில் போட்டு நான் வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் சட்டி வச்சுட்டு அந்த சட்டி காஞ்சதும் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. வாழைத்தண்டு எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிங்க. ஆயில் ஊற்றிட்டு அந்த ஆயில் காஞ்சதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம், அதுக்கப்புறம் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஜீரகம் எதுக்காகனா கொஞ்சம் வாசம் கொடுக்கும், அதே சமயம் உடம்புக்கு நல்லது. அதுக்கு ரெண்டும் வெடித்ததும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் வச்சுருக்கோம் இல்லையா வாழைத்தண்டு, அதை எடுத்து சட்டியில் போட்டுருங்க. சட்டியில் போட்டு இப்போது ஒரு வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் சால்ட்டு கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் அதில் கொஞ்சம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர், இப்போ நான் எடுத்துருக்க ஒரு தண்டுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் காஞ்ச மிளகா 1 கிள்ளி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டே போட்டால் கருகிரும், அதனால் இப்போ போட்டிருக்கேன். தண்ணி நல்லா சுண்டிருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டு வதக்கி நான் இறக்க போகிறேன். இது தேங்காய் பூ போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த வாட்டி தேங்காய் பூ போடலை. பெரும்பாலும் வாழைத்தண்டு பொரியலில் தேங்காய் பூ போடும்போது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். பொரியலை நான் இப்போ வேறு பாத்திரத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. நல்லா சூடாக ரெடியாக இருக்குது. என்னமோ சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.